அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் வரப்போகிற மாதத்திலும் நம் குடும்பத்தை நடத்த ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன். ஆமேன். நீங்க எந்த அளவுக்கு சமாதானத்தோடு கூட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வரப்போகிற புதிய மாதத்துல, வரப்போகிற மாதத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். வரப்போகிற மாதத்தில் நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம். இந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். சகல விதத்திலும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியம், 2 காரியம், 3 காரியம் அப்படி கிடையாது. சகல காரியங்களிலும், குடும்பத்தின் சகல காரியங்களிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், சுகம், ஆரோக்கியம் காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்தருளுவார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு சமாதானமே இல்லாமல் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இருந்த சமாதானம் ஒரு சில நாட்களில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஒரு வாரம் சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவரை பார்த்து இந்த நிமிஷத்தில், இந்த மணி நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிற காரியம், வரப்போகிற புதிய மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் சகல காரியங்களிலும் சகல விதத்திலும் சமாதானமாய் நம்ம வாழணும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சமாதானத்தின் தேவன் எப்படி நமக்கு குடும்பத்திலே சமாதானத்தை தருவார் என்று நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்றால் நம்மை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் கெடும் என்றால், நம்முடைய குடும்பங்களிலே பலவிதமான பாவங்கள் வரும் பொழுது, கோபங்கள் வரும் பொழுது, நிறைய வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை, இதெல்லாம் எப்போ வரும்னா ஒரு கோபம் வரும் பொழுது, ஒரு எரிச்சல் வரும் பொழுது, ஒரு பாவ சுபாவங்கள் வரும் பொழுது, இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த குடிகாரங்களால் அவ்வளோ சமாதானம் கெட்டு போகிறது. தவறான உறவுகளில் சிக்கி கொண்டவர்களால், பிள்ளைகளோ கணவரோ மனைவியோ யாரோ தவறான உறவில் சிக்கி கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் கெட்டு விடுகிறது. அப்போ பாவம் எங்கே இருக்குதோ அங்கே சமாதானம் கெட்டு போய்விடும். எங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லையோ அங்கெல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. சாத்தானின் தந்திரமே சமாதானத்தை கெடுப்பதற்காக பல பாவ சுபாவங்களை கொண்டு வருவான். கொஞ்சம் கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, மேட்டிமை, சின்ன காரியம், ஒரு சின்ன பாவம் தான் உள்ளே வந்திருக்கும். இது அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகும்னா வாக்குவாதம், சண்டை, அப்புறம் கலகம், அப்புறம் பயங்கரமான பிரிவினைகள், அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா கொலை, அப்புறம் கொள்ளை, அப்புறம் தற்கொலை, இப்படி பலவிதமான மன அழுத்தங்கள், இப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத பயங்கரமான பாவங்களுக்கு நேராக அது கொண்டு போய் விடும். அப்போ ஆண்டவர் சமாதானத்தை எப்படி கொடுப்பாராம்? சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி சமாதானத்தால் நிரப்புவார். ஆமேன். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகணும்.
பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவர் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், மனைவி வாழ்க்கையில், பெற்றோர் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, சமாதானத்தின் தேவனை எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தவறான காரியங்கள், பாவ சுபாவங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டுமப்பா என்று கேளுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு தவறான விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய கோபம் வருது சின்ன பிள்ளைங்களுக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. சின்ன வயசுலேயே தேவையில்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு போகிறதுனால பிள்ளைகள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இன்டர்நெட்டில் ரொம்ப விளையாடுறாங்க. தவறான வழிகளுக்குள்ள பிசாசு கொண்டு போகிறதுனால அதை பெற்றோர் கண்டிக்கும் பொழுது வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு கோபம் வந்து சமாதானமே போய்விடுகிறது. தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், குடி, போதை, சிகரெட் பிடிக்கிற காரியங்கள், போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் வாக்குவாதங்கள், சண்டைகள், கோல் மூட்டுதல், இப்படிப்பட்ட துர்க்குணங்கள், இவை எல்லாமே குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? அப்பா, சமாதானத்தை கெடுக்கிற இந்த பாவங்களை எங்கள் குடும்பங்களை விட்டு நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றமற்றதாய் காப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு கூட அவருடைய வருகைக்குள்ளே நாம் போக முடியும். இல்லைன்னா இங்கேயே சண்டை போட்டு பிரச்சனையாகி தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே சிக்கி நரகத்துக்கு தான் போனோம். வீட்லேயும் நரகம், அப்புறம் நம்முடைய காலம் முடியும் பொழுதும் நரகத்துக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ஆண்டவரை பார்த்து இப்போ நம்ம கெஞ்சி கேட்க போகிறோம். அப்பா, பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, யார் யார் வீடுகளில் பரிசுத்த குலைச்சலினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, யார் யார் உள்ளத்தில் தவறான காரியங்களினால, பாவங்களினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கழுவுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்ததல்லவா? ஒரு சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்திலே உண்டாகட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் மாறுவதாக. அப்பா, பாவங்கள் எல்லாம் மாற்றி அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய சமாதானத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, பெற்றோர் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தால் நிரப்புவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவராக்குவார்களாக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவர் செய்கிற காரியம் எப்படி நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவார் என்றால், அவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வைத்து, அவருடைய சித்தத்தின்படி செய்ய வைத்து சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சா
நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒரு தகப்பன் தாய் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் தகப்பனுக்கு பிரியமான காரியங்களை செய்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். ஆனால் பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது அங்கே எப்படி சமாதானம் இருக்கும்? அதே போலதான் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுதும் தான் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு பிரியமானபடி வாழ வைத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ வைத்து சமாதானத்தால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்தில் நமக்காக அடிக்கப்பட்டவர், சமாதானத்தை கொடுக்கும்படி இரத்தத்தை சிந்தின தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய சித்தத்தின்படி நடப்பதினால நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இல்லை? நம்ம தேவ சித்தத்தின்படி நடக்கிறோமா? தேவ சித்தத்தின் முனையில அல்லது தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப வாழ்க்கையில ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, அம்மா நீ தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும், உன் எல்லை முழுவதும் சமாதானமா இருக்கும் என்று ஒரு அன்பு போதகர் எனக்கு சொல்லி கொடுத்தார். உண்மைதான். நம்ம எப்பெல்லாம் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருக்கு பிரியமானதே செய்யணும்னு நம்முடைய இருதயம் ஏங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வரும். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், அப்பா நாங்க உமக்கு பிரியமானதை செய்யாதபடினால, நாங்க உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்காததுனால தான் எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானதா நாங்கள் செய்வோம், உங்களுக்கு சித்தமானதா நாங்கள் செய்வோம், அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்க அர்ப்பணித்தால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகும். உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் நதியை போல இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அப்படிதான் நடத்துவார். தமக்கு பிரியமானபடி வாழ நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி வாழும்படி அவர் நம்மை அவருடைய பாதையில் நம்மை நடத்துவார். அப்போதான் சமாதானம் வரும் என்பது சமாதானத்தின் தேவனுக்கு தெரியும். ஆகவே இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். அப்பா எங்களுக்கு பிரியமாகவே நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம்ப்பா, எங்க சித்தத்தின்படியே நாங்க வாழ்ந்துட்டோம் அப்பா. ஆனா இனி நாங்க எங்க வாழ்க்கையில உங்க சித்தத்தின்படி வாழ்வோம், உமக்கு பிரியமானபடி வாழ்வோம். ஆமென். அதனாலதான் எங்களுடைய குடும்பத்துல இவ்வளவு நாளும் சமாதானம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இனிமேலும் ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்துல எங்களுக்கு சமாதானத்தை தாங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்போமா? அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு பிரியமானபடி வாழ சமாதானத்தின் தேவனே நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு சித்தமானதை செய்து முடிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இழந்து போனதுக்கு காரணம் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஆசை அப்பா, எங்களுடைய இச்சை அப்பா, எங்களுடைய விருப்பம் அப்பா, எங்களுடைய சித்தம் நிறைவேறணும் நாங்க நடந்தோம் அப்பா. இனி அப்படி அல்ல, இனி நான் அல்ல நீரே எங்களில் ஜீவிக்கிறீர் என்பது வசனத்தின் படி அப்பா உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உமக்கு பிரியமான காரியம் இவற்றை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து இவற்றின்படி நடந்து இவற்றை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நாமே உமக்கு பிரியமானதின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை நடத்தி, எங்களை செவ்வையான பாதையில நடத்தி எங்களுக்கு சமாதானத்தால் நிரப்புவீராக. எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம் இறங்கி வரட்டும் அப்பா. நீங்க விரும்பாத எதுவும் எங்க வாழ்க்கையில நடக்க கூடாது, எங்கள் குடும்பத்துல நடக்க கூடாது. உம்முடைய சித்தம் மாத்திரம் தான் நடக்கணும். உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்கள் ஒன்றும் எங்கள் குடும்பத்திலே நடக்க கூடாதப்பா. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, சமாதானத்தால் நிரப்புவீராக. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் நிரம்பி வழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை சமாதானத்தால் நிரப்ப போகிறபடியால் எங்களை ஆண்டவரே எங்களுடைய கரங்களை தட்டி உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போகிறோம்.
எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க அல்லது இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இன்றைக்கு நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 16:20ஆம் வசனம். ரோமர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சகல விதத்திலும் சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும்படி இந்த சமாதானத்தின் தேவன் செய்கிற கிரியைகள்ல ஒன்று, நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி சமாதானத்தால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவன் நம்முடைய குடும்பங்களிலே அவருக்கு பிரியமானபடி வாழ வைத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வைத்து நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இங்கு நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். உண்மையிலே பாருங்களேன், இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் தந்திரம், பிசாசின் கிரியைகள். பல குடும்பங்களில் பிசாசு நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். மனிதர்கள் மூலமாக பிசாசு நுழைகிறான். பலவிதமான போராட்டங்கள் மூலமாக உபத்திரவங்களை கொண்டு வந்து பிசாசு சமாதானத்தை கெடுக்கிறான். இன்னும் நிறைய குடும்பங்கள்ல பில்லிசூனிய கட்டுகள், மந்திரங்கள், தந்திரங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான கிரியைகளை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிறான். பயங்கரமான பொல்லாத அந்தகார சக்திகள் நிறைய குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. சில குடும்பங்கள்ல வலு சர்ப்பத்தின் நாவிகள் கிரியை செய்கிறது. நிறைய குடும்பங்களில பலவிதமான தந்திரமான விதங்களில பிசாசு நுழைந்து இருக்கிற சமாதானத்தை திருடி விடுகிறான். சாத்தானை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். அவன் சமாதானத்தை திருடுகிறான், சமாதானத்தை அழித்து போடுகிறான், சமாதானத்தோடு வாழ விடாதபடி பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனால் சமாதானத்தின் தேவன் எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்றால், பிசாசின் கிரியைகளை காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஏசபேல் அரசாட்சி செய்த நாட்கள்ல பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள். ஏசபேலின் மகனாகிய யோராம் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது எகு யோராமை சந்தித்து எப்படி சந்திக்கிறான். அப்பொழுது யோராம் கேட்கிறான், சமாதானமா, நீர் வருவது சமாதானமா என்று கேட்ட பொழுது எகு சொல்லுகிறான், உன்னுடைய தாயாகிய ஏசபேல் இருக்கிற பொழுது, அவளுடைய பில்லிசூனியங்களும் வேசித்தனங்களும் அதிகமாக இருக்கும் பொழுது ஏது சமாதானம் என்று கேட்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பில்லிசூனிய கட்டுகள், பிசாசின் கிரியைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருக்கும் பொழுது ஏது சமாதானம்? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட பலவிதமான போராட்டங்கள் இருக்கும் பொழுது, பிசாசு தாக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஏது சமாதானம்? ஆனா நடந்தது உங்களுக்கு தெரியும். இந்த ஏசபேல் கீழே தள்ளப்பட்ட ஆள் எகு அவளை மிதித்து கொண்டு உள்ள போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? பிசாசை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்ம பிசாசை நசுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிலுவையில் நசுக்கி அப்புறம் கீழே போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம காலை வச்சு நல்லா நசுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். எப்படி எகு அந்த மேலே இருந்தவர்களை பார்த்து ஏசபேலை கீழே தள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஏசபேல் கீழே தள்ளப்பட்டாள், அவள் மரித்து போனாள். ஆனால் மரித்து போன அந்த சடலத்தை இந்த எகு மிதித்து கொண்டு அவன் உள்ள போனான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பொழுது அவர் அந்த பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய கால்களினால நசுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.
ஹalleluya. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. அக்காலத்திலே தேவன் லிவியாதான் என்ற கொடிய பாம்பை அவர் நசுக்கி போடுவார். தன்னுடைய பட்டயத்தினால, ஒரு பலத்த பட்டயத்தினால அவர் நசுக்கி போடுவார். அப்பொழுது சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது நல்ல ஒரு திராட்சை ரசம் கொடுக்கக்கூடிய திராட்சை கொடி உண்டாயிருக்கும். ஆமென். உங்களுடைய குடும்பங்களிலே சந்தோஷம் இராதபடிக்கு திராட்சை ரசம், திராட்சை கொடி இருக்குது, ஆனா அதன் பலனை அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த லிவியாதான் என்ற பாம்பு, இந்த வலு சர்ப்பம், இந்த பிசாசு குடும்பத்துக்குள்ள நுழைந்து பலவிதமான வேதனைகளை, போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அந்த தலைகளை, அந்த பிசாசின் தலைகளை கர்த்தர் நசுக்கிறவரா இருக்கிறார். தலையை நசுக்கி போடுகிறார். அந்த லிவியாதான் பாம்பை அவர் நசுக்கி போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை தம்முடைய ஆயுதத்தினாலே சிலுவையிலே அவர் நசுக்கி போடுகிறார். சமாதானமாய் வாழ முடியலையே என்று கவலையோடு இருக்கிறீங்களா? எல்லா பில்லி சூனிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படுகிறது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்பொழுதே சமாதானத்தின் தேவன் தாமே இந்த சாத்தானை சீக்கிரமாய் இன்றைக்கே இப்பொழுதே காலின் கீழே நசுக்கி போடுகிறார், வெட்டி போடுகிறார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை ஏசப்பா அழித்து போடுவீராக, நசுக்கி போடுவீராக. இனி அவன் தலை தூக்க முடியாதப்பா, இனி அவன் எழும்ப முடியாதப்பா. இரக்கம் பாராட்டும் குடும்பங்களுக்கு இறங்கும். லிவியாதான் என்ற கொடிய வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இப்பொழுது உம்முடைய பலத்த பட்டயத்தினால அழிக்கப்படுவதாக. ஓரா பல்ல ஷப்பா கப்பா ஓலி பௌரி கலபா. ஆண்டவரே, அப்பொழுதுதான் அப்பா சமாதானம் உண்டாகுமே, சந்தோஷம் கிடைக்குமே. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, உண்டாகட்டும் அப்பா. எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை, எவ்வளவு காலம் இந்த கொடிய வேதனை என்று கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா சத்ருவின் கிரியைகள் அழித்து போடுவீராக. சாத்தானை கால்களின் கீழே சமாதானத்தின் தேவனை நசுக்கி போட்டு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுகிற சமாதானத்தின் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சத்துரு அழித்து போனதற்காக, சத்துரு நசுக்கப்பட்டதற்காக, வலு சர்ப்பம் துண்டிக்கப்பட்டதற்காக, ஆண்டவரே பில்லிசூனிய கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக, ஆண்டவரே கரங்களை தட்டி உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி.